திறமைசாலி, மகா பராக்கிரமசாலி. ஆனால் துளியும் கர்வம் இல்லை. இதுவே கர்த்தருக்கு மிகவும் பிடித்த காரியம் தாவீதினிடத்தில். அதுதான் இருந்திருக்கிறது. என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன். எவ்வளவு இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொன்னார். அது பொய் அல்ல. உண்மையான நிலை. எல்லா திறமையும் கர்த்தரே கொடுக்கிறார். அதனால் நான் ஒன்றுமில்லை என்று தாவீது சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்கக்கூடாது என்பதை இரண்டையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நாபால் என்கிற ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கிறது என்று இந்த வேத பகுதியில் தெரிகிறது. அதனால் அவனுடைய நிலை என்ன ஆயிற்று என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். அதாவது மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கும், அப்படி இருந்தால் உடனே மரணம் நேரிடும் என்பதற்கும் இந்த வேத பகுதி சாட்சியாக இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஐயா மரணம் அடைந்தார். அவரை ராமாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது தாவீது எல்லாம் முடிந்த பின்பாக அவர் எழும்பி புறப்பட்டு போய் பாரான் வனாந்தரத்திலே தங்கியிருந்தார். அங்கிருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பணக்கார மனிதனாக ஒருவர் இருந்தார். அந்த மனிதனின் பெயர் நாபால். அந்த மனிதன் கர்மேல் பர்வதத்தில் ஆடுகளை முடி வெட்டி கொண்டு இருந்தார். அந்த ஆட்டின் முடிகளை, அதாவது அந்த காலத்தில் உள்ள அந்த ஆடுகளின் மேல் இருக்கும் முடிகள் நீளமாக வளரும். அந்த முடிகளை நறுக்கி அதை போர்வையாக உருவாக்குவார்கள். குளிர் பிரதேசங்களில் அதை போர்த்திக் கொள்வதற்கு போர்வையாக பயன்படுத்துவார்கள். அதற்கு கம்பளி என்று பெயர் சொல்வார்கள். குளிர் பிரதேசங்களில் இன்றும் இந்த கம்பளிகளே இரவில் மனிதர்களை குளிருக்கு பாதுகாக்கிற போர்வையாக இருக்கிறது. இந்த சிறு முடிகளை வைத்து கம்பளியாக நெய்வார்கள். அப்படி இருக்கும்போது அந்த பணக்கார மனிதன், அந்த மனிதனுக்கு 3000 வெள்ளாடுகளும் 1000 குறும்பாடுகளும் இவர்களுக்கு இருந்தது. அந்த ஆடுகளை முடி வெட்டி கொண்டு இருந்தார். அப்படி கர்மேல் பர்வதத்தில் இருப்பதை தெரிந்து கொண்ட தாவீது அவர் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். சில ஊழியக்காரர்களை அந்த மனிதனிடத்தில் அனுப்பி, நாங்கள் தாவீதின் ஆட்கள், நாங்கள் உம்முடைய ஊழியக்காரர் முன்பு இருந்த இடத்தில் நாங்கள் தங்கியிருந்தோம். அவர்களுக்கு நாங்கள் எந்த தீங்கும் இல்லாமல் அவர்களை நாங்கள் பாதுகாத்தோம். அவர்களுக்கு உதவி செய்தோம். அதனால் எங்களுக்கு இப்பொழுது நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் எங்களுக்கும் வேலையை கொடுங்கள். நாங்கள் வேலை செய்கிறோம். உங்களிடத்தில் அதற்கான கூலியை பெற்றுக் கொள்கிறோம் என்ற பொருளில் அவர்கள் கேட்கிறார்கள். அதாவது முடி வெட்டும் தொழில் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு 600 பேர், சுமார் 600 பேர் தாவீது ராஜாவினிடத்தில் கூட இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் ஆகாரம் வேண்டும், பணம் செலவாகும். அதற்கான பணம் அவர்களுக்கு இல்லை. வனாந்திரத்தில் ஒளிந்து மறைந்து திரிகிறார்கள். அவர்களுக்கு ஆகாரம் தேவை. அதற்காக அவர்கள் எங்காவது வேலை கிடைக்குமா அதை பார்த்து இந்த ஊழியக்காரர்கள் பசிக்கு ஆகாரத்தை எடுத்துக் கொள்ளலாமே என்று வந்து தாவீதின் சொல்படி கேட்க வருகிறார்கள். இப்படி இவர்கள் அந்த இடத்தில் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். தாவீது என்ன சொன்னாரோ அதை மட்டும் சொல்லிவிட்டு அந்த ஊழியக்காரர்கள் அமைதியா இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய கீழ்ப்படிதல், மிகவும் துல்லியமான கீழ்ப்படிதல். இப்படிதான் நாமும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும். தேவ தூதர்களும் மனிதர்களுக்கு கட்டளைகளை கொண்டு வரும் பொழுது கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் சொல்லுவார்கள். தாவீதின் உடல் வேலையாட்கள் இப்படி செய்தார்கள். இதை கேட்டதும் அந்த மனிதன், அதாவது அந்த மனிதன் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார். ஏற்கனவே இவர்களுடைய உதவியை பெற்றிருக்கிறார். அதனால் அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை. அவர்கள் வேலை செய்து கூலி கேட்கிறார்கள், வேலைதான் கேட்கிறார்கள். அதை கொடுத்திருக்கலாம். இன்னொரு காரியம், தாவீதின் பராக்கிரமம் எல்லோருக்கும் தெரிந்ததே, உலகம் அறிந்த விஷயம். அவரை பகைத்து கொள்ள இந்த மனிதனுக்கு துணிவு இருக்கக்கூடாது. இப்படி நாபால் மிக மிக கெட்டவனாகவும் முட்டாளாகவும் இருக்கிறான். நல்லது கெட்டது எதையும் அறிந்து கொள்ளாமலும்
எதையும் யோசித்து செய்யக்கூடிய ஒரு புத்தி இல்லாத மூடனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் தாவீதின் வேலையாட்களை அவமானப்படுத்தி அனுப்புகிறார். அதெல்லாம் தர முடியாது, வேலையெல்லாம் தர முடியாது. என் வேலையாட்களுக்கு சமைத்து வைத்த ஆடுகளையும் என்னுடைய பொருள்களையும் உங்களுக்கு கொடுப்பேனா? நீங்கள் எடுத்து சாப்பிட்டு விட்டு போவீர்களா? நான் தரமாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்படி சொன்னதும் அதை கேட்டுக்கொண்டு போய் தாவீதின் வேலையாட்கள் நேராக போய் தாவீதிடம் சொல்லி விடுகிறார்கள் இப்படி நடந்தது என்று. உடனே தாவீது கோபம் கொண்டு, இப்படிப்பட்ட அவன் துன்மார்க்கனாய் இருக்கும்போது அவனை விட்டு வைக்க கூடாது. அவனும் அவனுக்கு உண்டான ஒரு பொருளும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் அழித்து தள்ளுங்கள் என்று மிக கோபமாக புறப்பட்டு நாபாலினிடத்தில் வருகிறார். இப்படி அங்கே புறப்பட்டு வருவதை இதை எல்லாவற்றையும் நாபாலின் வேலைக்காரன் தெரிந்து கொள்ளுகிறார். நாபால் தாவீதிடம் செய்யக்கூடாத வேலையை செய்தது, மூடத்தனமாக பேசியது, தாவீதை பகைத்துக் கொண்டதை அந்த வேலைக்காரன் அறிந்திருந்தான். நேராக அவன் அந்த வீட்டிற்கு சென்று நாபாலின் மனைவியாகிய அபிகாயிலிடம் சொல்லுகிறான். அபிகாயில் என்ற பெண் மிகவும் புத்திசாலி, மிகவும் அழகுள்ளவள். அவள் புத்திசாலியாகவும் இருந்தால், அழகுள்ளவளாகவும் இருந்தால், ஞானமாய் ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படுகிறவளாய் இருந்தாள். அப்படி இருக்க தன் கணவன் மூடனாய் இவ்வளவு மதிக்கட்ட தனத்தை செய்ததை பார்த்து அவள் உடனே என்ன செய்தாள்? தன்னிடத்தில் தன் வேலையாட்களிடம் சொல்லி, நாபாலின் மனைவியாகிய அபிகாயில் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் 5 சமைக்கப்பட்ட ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் 200 அத்திப்பழ அடைகளையும் 100 திராட்சை குழைகளையும், வற்றலான திராட்சை குலைகள் இவைகளையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு தாவீதை பார்க்க புறப்பட்டு போகிறார். அப்படி புறப்பட்டு போவதற்கு முன்பாக தான் எடுத்துக்கொண்ட பொருட்களை முதலில் வேலையாட்களுடன் கொடுத்து அனுப்பிவிட்டு கடைசியாக அபிகாயில் போகிறார் பின்பாக. இப்படி போனதும் இதை தாவீது பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கிருந்து அபிகாயில் வந்து முகங்குப்புற தாவீதின் கால்களில் விழுந்து, எங்களை மன்னியுங்கள், நாபால் செய்தது தவறு. என் கணவரான நாபால் செய்தது தவறு. நாபால் என்ற பெயருக்கு ஏற்றபடி அந்த மனிதனுக்கு பைத்தியமும் பிடித்திருக்கிறது, மூடனுமாய் இருக்கிறார். அதனால் என் கணவரை மன்னியுங்கள், தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள். நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வருவீர்கள், நீங்கள் ராஜாவாக கண்டிப்பாக ஆவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீரே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாவீர். அப்பொழுது நீ ராஜாவாகும் போது எங்களை கொன்று அந்த இரத்த பழி உம்மேல் வருவானேன்? அப்படி அந்த இரத்தத்தின் கரைகள் உம்மேல் படிவதற்கு ஏன்? உம்முடைய மனம் உம்மை வருத்தப்படுத்துமே. இப்படியெல்லாம் நாம் செய்தோம் என்று நீர் வேதனைப்படுவீர். இருதயம் வேதனைப்படாதபடிக்கும் நாங்கள் காக்கப்படும்படிக்கும் கர்த்தர் இந்த நாளில் என்னை உம்மிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தைகளை அபிகாயில் பேசுகிறார். தாவீதை ஆசீர்வதித்து பேசுகிறார். அப்பொழுது அந்த பெண்ணின் பேச்சை கேட்ட தாவீது மனம் குளிருகிறார். ஏனென்றால் ஏற்கனவே தாவீது சத்தியம் செய்திருந்தார், கர்த்தரின் பேரில் ஆணையிட்டிருந்தார். இந்த நாளில் நாபாலுக்கு ஒரு நாய் கூட மிச்சம் இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் நான் கொன்று அழித்து போடுவேன் என்று சொல்லிக் கொண்டுதான் வந்தார். அப்படி இருக்க அபிகாயில் வந்து சமாதான பேச்சு பேசியது. ஏனென்றால் முதலில் தாவீது சமாதான பேச்சுக்கு தான் ஊழியர்களை அனுப்பினார். ஆனால் நான் சமாதானமாய் போக மாட்டேன் என்று நாபால் சொன்னான். ஆனால் அபிகாயில் வந்து சமாதான பேச்சு பேசி, நாங்கள் உங்களுக்கு வேண்டிய மட்டும் தருகிறோம், நீங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களை கொன்று போடக்கூடாது என்று அபிகாயில் பேசுகிறார். இதை கேட்டதும் தாவீது மனம் குளிர்ந்து அதோடு அந்த செய்தியை விட்டுவிட்டு யுத்தத்திற்கு புறப்பட்டு போகாமல் பின்பாக வந்துவிட்டார். அந்த அன்பளிப்புகளை பெற்றுக்கொண்டு நாபாலை அழிக்க புறப்பட்டு போகாமல் திரும்பி விட்டார். அபிகாயில் தன் கணவரையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொண்டார். இப்படியாக அபிகாயில் புறப்பட்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டார். போன உடனே அந்த நாளில்
தன் கணவனுக்கு என்ன நடந்தது என்று அபிகாயில் சொல்லவில்லை. ஏனென்றால் நாபால் குடித்து வெறித்து தன் சுயநினைவு இல்லாமல் இருந்தான். அவனிடம் யாரும் நெருங்கி பேச முடியாது. நல்ல நிலையில் இருக்கும்போது கூட அவனிடம் யாரும் நெருங்கி பேச முடியாது என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் அப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தான். இன்றும் கூட சிலர் அப்படி உண்டு. இந்த காலத்திலும் உண்டு. சிலரை நெருங்கி பேசவே முடியாது. அவர்கள் அப்படி ஒரு அரணான ஒரு பொல்லாத ஆவியின் அரணுக்குள் மாட்டியிருப்பார்கள். ஒரு நன்மையையோ, தீமையையோ ஒரு மனைவி கூட நெருங்கி போய் சொல்ல முடியாது. நீ இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என்ற ஆலோசனைகளையோ, ஏதாவது ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால் கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட எப்பொழுது பார்த்தாலும் எரிந்து விழுவது, சண்டை போடுவது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இது ஒரு மனிதனுடைய இருதயத்தின் ஆத்துமா மிகவும் மோசமான ஒரு நிலை. உச்சகட்ட நிலை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். அவர்களிடம் யாரும் நெருங்கி பேச முடியாது. எந்த ஒரு செய்தியையும் சொல்ல முடியாது. அந்த ஆத்துமா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போய் மேக்சிமம் அதிகபட்ச கெட்டுப்போன நிலையில் இருப்பவர்களுக்கு அது போன்ற ஒரு மனநிலை இருக்கும். இப்படிப்பட்டவர்களுடைய ஆயுள் குறுகி போய்விடும். அது அவர்களுடைய மரண காலம் நெருங்கி விட்டது என்று பொருள் இதற்கு. இப்படி நம்மை நோக்கி ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து பேச முடியாத அளவுக்கு, ஒரு சொல் சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி, எதை சொன்னாலும் அதற்கு ஒரு பதில் சொல்லி காயப்படுத்தி அனுப்புகிற சிலர். அதாவது உச்சகட்ட பெருமையின் உச்சகட்டம். அதிகப்படியான பொல்லாத ஆவியின் ஆளுகை. இப்படிப்பட்டவர்களுடைய ஆயுள் நெருங்கி விட்டது என்றே பொருள். அப்படி இருப்பார்கள். நாபாலின் நிலை அப்படித்தான் இருந்தது. இந்த செய்தியை போய் அபிகாயில் சொல்லவில்லை. மறுநாள் காலையில் அவன் குடித்து இந்த குடி போதையெல்லாம் தெளிந்த பின்பாக அபிகாயில் இந்த செய்தியை போய் சொன்னதும், உனக்கு அழிவு வந்தது, அதை போய் நான் நிறுத்தி வைத்து விட்டு வந்திருக்கிறேன் என்றுதான் சொல்லி இருப்பார்கள் அபிகாயில். அதை கேட்டதும் அவனுடைய இருதயம் பாறை போல் ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. கல்லை போல் ஆயிற்று. கல் போல அவன் இருதயம் இறுகி போயிற்று. அதன் பின்பு சுமார் ஒரு 10 நாட்கள் தான் அவன் உயிரோடு இருந்தான். கர்த்தர் அவனை அடித்தார். அவன் வாதிக்கப்பட்டு செத்து போனான். தாவீது போய் யுத்தம் செய்து நாபாலை கொல்லவில்லை. கர்த்தரே நேரடியாக நாபாலை அடித்து விட்டார். இது எதற்கு இன்றும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இப்படிப்பட்ட துர்க்குணம் இருக்கக்கூடாது. மன தாழ்மை உள்ளவர்களிடத்தில் யார் வேண்டுமானாலும் போய் பேசலாம். இந்த மனிதனிடம் போய் பேசு என்று சொன்னால், நான் போக மாட்டேன் அப்பா என்று ஒதுங்குகிறார்கள் மற்றவர்கள் என்றால், அவன் மகா துன்மார்க்கன், துராகிரதன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை யாரிலும் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சாந்தமாகவும் மன தாழ்மையுடனும் எப்பொழுதும் யாரும் வந்து நம்மிடம் நெருங்கி பேசும் அளவுக்கு நாம் எல்லோரிடமும் சகஜமாக இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எடுத்த உடனே காயப்படுத்தி முன்கோபத்தை காட்டி அப்படியெல்லாம் மிரட்டி கொண்டு இருக்கக்கூடாது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இருதயத்தை பண்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் பின்பாக நாமால் இறந்த பின்பாக தாவீது ராஜா அபிகாயிலை அழைத்து வந்து திருமணம் செய்து கொண்டார். இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை நடந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த இடத்தில் மிக கவனமாய் கவனிக்க வேண்டியது நாபாலின் இருதயம் எப்படிப்பட்டது, அதை நாம் கவனித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட துர்க்குணங்கள் நம்மிடத்தில் இல்லாதபடி காத்து கொள்ள வேண்டும். ஆனால் தாவீதை பார்ப்போம். எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலும் தன் மகளை திருமணம் செய்து கொள் என்று சவுல் ராஜா சொன்ன போதும், ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றார். தன்னை தாழ்த்தினார். கடைசியில் வனாந்திரத்தில் எதுவும் இல்லாமல் அலைந்து திரிந்த போதும், நான் ஒரு தெள்ளுப்பூச்சி, என்னிடம் வந்து நீர் விரோதிக்கலாமா என்று சவுல் ராஜாவிடம் தாழ்த்தி கொண்டார். திறமைசாலி, மகா பராக்கிரமசாலி. ஆனால் துளியும் கர்வம் இல்லை. இதுவே கர்த்தருக்கு மிகவும் பிடித்த காரியம் தாவீதினிடத்தில். அதுதான் இருந்திருக்கிறது. என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன். எவ்வளவு இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொன்னார். அது பொய்யல்ல, உண்மையான நிலை. எல்லா திறமையும் கர்த்தரே கொடுக்கிறார். அதனால் நான் ஒன்றுமில்லை என்று தாவீது சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு இந்த வேத பகுதியை முடித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை